विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् सत्यं ज्ञानमनन्तं च रसादेः पञ्चकात् परम् श्यामदृश्यादिशास्त्रोक्तम् अहं ब्रह्मेति निर्भयः यस्मात् भीता प्रवर्तन्ते वाङ्मनः पावगादयः तदात्मा आनन्दतत्त्वज्ञो न बिभेति कुतश्चन नमादिभ्यः परे भूम्नि स्वराज्ये चेत्स्थितो द्वये प्राणेकं सदात्मज्ञः न कार्यं कर्मणा तदा. உபதேச சாஸ்திர பிரகடனத்துல தத்துவஞானாதி சமயஞான பிரகரணம் அதுல 62வது ஸ்லோகத்துல இருந்து தொடங்கணும். ஆத்ம தத்துவம் உபனிஷத்துகள்ல எப்படி சொன்னதோ அந்த பல உபனிஷத்துல இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவங்களை ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர, அதுல நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான 5 கோஷங்கள், 5 கோஷங்களுக்கும் அப்பாற்பட்டதாக ஒரு ஆத்ம தத்துவம் இருக்குன்னு சொன்ன. முதல்ல தைத்தரியோபனிஷத்துல பிரம்மானந்த வல்லி ஆரம்பிக்கும் பொழுது பிரம்மவிதாப்னோதி பரம், பிரம்மவித்தா இருக்கிறவன் உயர்ந்ததான நிலையை அடைகிறான், மோட்சத்தை அடைகிறான்னு சொல்லு. இப்ப பிரம்மவித்து மோட்சத்தை அடைகிறான்னு சொன்னா பிரம்மம்னா என்னது? பிரம்மத்தை அறிந்தவன் மோட்சத்தை அடைகிறான். பிரம்மம்னா என்னது தெரியுமோ? அதுக்காக சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோவேதனிதம் குஹாயாம் பரமே வியோமன் தோஸ்னுதே சர்வான் காமான் சஹா பிரம்மணா விவர்த்திதேதி விவர்த்திதா இதி அப்படின்னு இது சொன்னதுமே பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லியாச்சு, சத்தியம் ஞானம் அனந்தம்னு. இந்த லட்சணம் சொன்ன பிறகு இந்த லட்சணத்தோடு கூடின பிரம்மம் எங்க இருக்குன்னு அடுத்ததாக கொஸ்டின். பிரம்மம்னா என்ன? பிரம்மத்துக்கு லட்சணம் சொன்னேன். அந்த பிரம்மம் எங்க இருக்குன்னு சொல்லணுமா? எங்க இருக்குன்னா இதயத்துக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் உள்ளூர இருக்கு அப்படி. அந்த இதயம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரிஞ்சதான எந்த ஒரு பூத உடல் இருக்கோ அதுக்குள்ள ஒரு பிராணமய கோஷம் இருக்கு, அதுக்குள்ள மனோமய கோஷம் இருக்கு, அதுக்குள்ள விஞ்ஞானமய கோஷம் இருக்கு, அதுக்குள்ள ஆனந்தமய கோஷம் இருக்கு, அதுக்கும் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசோ வைசா, அவர் தான் எல்லாத்துக்கும் சாறு, ரசம், எசன்ஸ். அவர் இருக்க தொட்டுத்தான் நாம எல்லாம் உயிரோட இருந்துட்டு இருக்கோம். ஓ கேவான்யாத் பிராண்யாத் யதேதா காஜானந்தோ நஸ்யாத் அப்படின்னு சொல்லி அவர் தான் அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே, நமக்கு அபயத்தையும் கொடுக்கிறார், பயத்தை போக்கடிக்கிறார். இப்படி எல்லாம் இந்த ஸ்வரூபத்தை இப்படி மனசு, நம்ம சரீரத்துக்குள்ள பிராணம், பிராணனுக்குள்ள மனசும், மனசுக்குள்ள அறிவையும், அறிவுக்கும் அப்பாற்பட்டதாக ஒரு ஆனந்தமய ஸ்வரூபம், அதுக்கும் அப்பாற்பட்டதாக சர்வாந்தரமாக பரமாத்மா இருக்காருன்னு தியானம் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்வரூபத்தை இங்க ஒரு ஸ்லோகம் சொல்ல, சத்தியம் ஞானம் அனந்தம் ச. முதல்ல அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லியிருக்கா, அதை சொல்லியிருக்க. ரசாதே பஞ்சகாஸ்பரம் அன்னரசமய, ரசம்னா அன்னரசம்னு அர்த்தம். அன்னரசமய, பிராணமய, மனோமய அப்படின்னு இந்த சரீரத்துக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒவ்வொரு கோஷமா இருக்கா இல்லையோ, அதை தாண்டி ஷியாம் அதிருஷ்ய அனிதாத்தோக்தம் அதிருஷ்ய அனிலயனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அகிது. அப்படி புலன்களுக்கு அப்பாற்பட்டதாகவும் அதுக்குன்னு ஒரு இடம் நீடம் இல்லாதான ஒரு பரமாத்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் அதிருஷ்டாதிரோக்தம் அகம் பிரம்மேதி நிர்பயா, இந்த ஸ்வரூபத்தை நானே பிரம்மம் அப்படின்னு அறிந்து கொள்ளணும். இப்படி அறிந்தவனுக்கு பயம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் ஆத்மஸ்வரூபமாகிவிட்டேன். இந்த ஆத்மாவானது எப்படி இருக்கு? அது கத்தி வெட்டாது, ஜலம் நினைக்காது, நெருப்பு சுடாது, வாயு வளர்த்தாது,
இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபமா இருக்குமே. ஆனால் இன்னும் எனக்கு அதனால என்ன பயம்? சரீரம்னு சொன்னா இந்த சரீரத்துக்கு வியாதி வரலாம், அதுக்கப்புறம் பயப்படலாம். இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான ஆத்மா நான் என்று அறிந்த பிறகு எங்கிருந்து பயம் வரும்? பயத்துக்கு இடமே இல்லை. அதனால நிர்பயா இப்படி தைத்தரிய உபனிஷத்துல சொல்லியிருக்கார். அதுலயே கடைசியில ஒரு வார்த்தை சொல்லிருக்க, இந்த பரமாத்மா நமக்கு அறிந்தவருக்கு நிர்பயமா இருக்க, அஜான தசையில் இருக்கும் பொழுது தேவதைகளையும் ஆட்டி வைக்கிறார். பேஷாத்மாவதோ பவத்து வாயு பவதே பீஷோதேதி சூர்யா அப்படின்னு இவருடைய பயத்தினால்தான் காத்து இங்க இங்கேயும் போற. நெருப்பானது சொல்றார். இந்திரனும் மூலோகத்தையும் பரிபாலிக்கிறார். சூரியன் உதிக்கிறார். இதெல்லாம் எதுக்கு? கரெக்டா அந்தந்த சமயத்துக்கு பஞ்சாங்கத்துல இன்னைக்கு காலமே 5:28 சூரியோதயம்னு சொன்னா அந்த சமயத்துல உதிச்சார். பீஷோதேதி சூர்யா பீஷாதேந்திரஸ்ட மிருத்யுர்தாவதி பஞ்சமஹா. யமதர்மராஜா ஓடிண்டே இருக்காரு. ஆல்வேஸ் ஆன் தி ஹில்ஸ் மீன்ஸ். ஏன் சுவாமின்னா யார் எங்கெங்க டைம் ஆயிடுச்சோ அவளுக்கு அந்தந்த சமயத்துல பிராணம் எடுத்துடலாம். முன்னையும் எடுக்கப்படாது, பின்னாடியும் ஒரு நிமிஷம் கூட டைம் கொடுக்கப்படாது. கரெக்டா அந்த சமயத்துல அவர் காரியத்தை நிறுத்திட்டே நடத்திட்டே இருக்கணும். அதனால மிருத்யுர் தாவதி பஞ்சமா ஓடிட்டே இருக்காரு. ரொம்ப பெரிய பதவியில இருக்கிறவாளும் மகரைஸ்வரியத்தோட இருக்கிறவாளும் நியமமா விடாம எப்பொழுதுமே அந்த செயலை பண்ணிட்டே இருக்கான்னா என்ன அர்த்தம்? அவருக்கு பின்னால் ஒருத்தர் அவரை கண்ட்ரோல் பண்றவர் இருக்காருன்னு. அதனால யஸ்மாத் பீதா பிரவர்த்தந்தே வாங்மன பாவகாதய. வாக்குன்னா அக்னி, மனஹான்னா சந்திரன், பாவகான்னா நெருப்பு. வாக்குன்னா அக்னியில் எப்படி? வாக்குன்னா வாயின்னா சொல்லணும்னு கேட்கக்கூடாது. ஏன்னா வாக்குன்னா வாக்குக்கு அதிஷ்டானமான தெய்வம் ஒண்ணு இருக்க, அது அக்னி. சந்திரனுக்கு மனசுக்கு அதிஷ்டானமான தெய்வம் சந்திரன். நம்ம சரீரத்துல ஒவ்வொரு பகுதி இருக்கு பார்த்தல, அவைகளையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒவ்வொரு சுவாமி இருக்க. நம்ம ஏதோ சாதாரணமா இது வெறும் ரோபோ மிஷன் இல்லை. இது உயிரோட கூட இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம். இதுல இருக்கக்கூடியதான எல்லா அங்கங்களுக்கும் தனித்தனியாக அபிமானி தெய்வம் ஒண்ணு இருக்கு. அதனாலதான் கண்ணு தெரியலன்னு சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. வாய் சரியா பேசலையேன்னு சொன்னேனால் அக்னிய உபாசனம் பண்ணுங்க, நல்லா பேசுவாங்க. ஒவ்வொரு புலனுக்கும் அது சரியா வரலைன்னா அந்தந்த அதுக்கான தெய்வத்தை பூஜை பண்ணினா சரியா வரும்னு சொல்றாங்க இல்லையா? அதப்பான்மன பாவகாதய ததாத்மானந்த தத்வஜான விபேதி குதஸ்டனா. இப்படிப்பட்டதான ஆத்மாவை அறிந்தவன் நபிபேதி குதஸ்டனா, யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இப்ப அஜான திசையில எல்லோருக்கும் பயப்படுறோம். எல்லோரும் பயப்பட்டு இருக்கோம். கிளாஸுக்கு வந்திருக்க 8 மணி ஆச்சு, 8 மணி ஆனப்புறம் 8:30 மணி வரைக்கும் வீட்டுக்கு போகலன்னா வீட்டுல இருக்கிறவா நடுக்கிறா. என்னடா ஆச்சு? கரெக்டா 8னா 8:10 வீட்டுக்கு வந்துருவாரு, இன்னும் வரலையே, என்ன ஆச்சு, என்ன ஏது, யாருக்கு டெலிபோன் பண்றது? விவகாரம் ஆரம்பிக்கிறதோ இல்லையோ. புருஷாலா இருந்தாலும் ஸ்திரீகளா இருந்தா, புருஷாலா இருந்தா ஒரு 8:30 மணிங்கிறது 9 மணி வரைக்கும் பாப்பா, அவ்வளவுதான் விவகாரம். என்னடா அதுலயும் வயசானவாளாச்சு 8 மணின்னு ஒரு 5 நிமிஷம் முன்னாலேயே வரணுமே இவர் அப்படின்னு எதிர்பார்க்கட்டா. விவகாரம் முழுக்க என்ன சுவாமின்னு. இப்ப எல்லாருக்கும் நீங்க பயப்பட ஆன்சரபிளா இருக்கீங்களோ இல்லையோ, என்ன ஆச்சுன்னு கேட்கும். இந்த பயமானது கிடையாது. மேல நாமாதித்யப்பரே பூம்னி ஸ்வராஜ்யே ஸ்திதோத்வயே தனமேக்கம் ததாத்மஜ்ஞா ந காரியம் கர்மணா ததா. நமாதித்யப்பரே பூம்னி. நாரதர் யாரையோ கேட்டார். தரதி சோகம் ஆத்மவித்து. மகான்கள் யாரோ போகும்பொழுது அவருக்கு உபதேசம் பண்ணினார். ஆத்ம ஞானம் வறுமையானால் ஒரு மனுஷனுக்கு எல்லா விதமான கவலைகளும் போய்விடும் அப்படின்னு சொன்னார். இவருக்கு அந்த ஆத்மா ஞானத்தை அறியணும்னு ஆசை வருது. முதல்ல இப்படித்தான் வரும் எல்லோருக்கும். நீங்க எப்ப வேதாந்த கிளாஸ்ல வர ஆரம்பிச்சுகள் அப்படின்னு கேட்டா என்ன தெரியும்? யார் உங்களை அழைச்சிட்டு போனா தெரியாது. ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் மனுஷனுடைய வாழ்க்கையில. ஆனா கிடைச்சதுன்னா என்ன அர்த்தம்? பல பிறவிகள்ல நீங்க பண்ணினதான புண்ணியமானது பழுத்ததுன்னு. எங்கேயோ போவோம், அங்கே போவோம், இங்க போவோம், அதாக இதாக. வேதாந்த கிளாஸுக்கு வர்றது, சரியான குரு கிடைக்கிறதுன்னு சொன்னா
அது பல ஜன்மாக்கள்ல பண்ணின புண்ணியம். பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபாங்கிறது சாஸ்திரம். அப்படி இவர் ஊரெல்லாம் சுத்தி சுத்தி கடைசியில என்னாச்சுன்னு சனத்குமார்கிட்ட போனார். இந்த சனத்குமார்கிட்ட போனதுமே இது போல எனக்கு மனசு நிம்மதி இல்லாம இருக்க சொல்லுங்க. அவர் பார்த்த நீ என்ன படிச்சிருக்கியோ அது சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். ருக்வேதம் பகவத்யமி, துர்வேதம் பகவத்யமி, சாமவேதம் பகவத், பெரிய லிஸ்ட கொடுத்தார். இத்தனை படிச்சும் மனசுக்கு சந்தோஷம் வரல, பரிபூர்ணத்தை வரல, நிம்மதி வரல, படுத்துட்டா தூக்கம் வரல, ஏதோ மனசு பொழுங்கிட்டே இருக்கு, கவலையோடயே இருக்கு அப்படிங்கிற. அப்படியா? நீ இத்தனை நாளும் வச்சது வெறும் சொல்லுத்தானேப்பா, அதனுடைய பொருள் அறியலே. நாமை வைத்தது ஆனா என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்ல, எந்த வழியில போறீங்களோ அந்த வழியில உங்களுக்கு சொல்றேன். நாம பிரம்மேத்யுபாசீதா, இந்த நாமாவை பிரம்மம்னு உபாசனம் பண்ணுங்க அப்படின்னு. ஓஹோ, அப்ப நாம பிரம்மத்துக்கிட்ட இருக்கிறதுனால தானே அதை உபாசனம் பண்ணணும்னு சொல்றேன். இப்ப நாம விட பிரம்மத்துக்கிட்ட வேற ஏதாவது இருக்கோ அப்படின்னு கேட்டார். வாக்கு இருக்கு, வாக்க விட கிட்ட என்ன இருக்குன்னா மனசு, மனசு கிட்ட என்ன இருக்குன்னா சங்கல்பம். இப்படி பிராணம் வரைக்கும் போயிட்டார். அதை விட கேட்டா என்ன இருக்குன்னு இவரும் கேட்கல. ஆனாலும் அவர் பார்த்த இவருக்கு நல்லது சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி அந்த பிராணனுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குன்னு பல வகைகளை சொல்லி, பூமா எத்தனை நானியத்தி நானியத் சுனோதி நானியத் விஜானாதி பூமா, என் நிலையில் உங்களை தவிர இன்னொன்னு அறியலையோ, இன்னொன்னு பார்க்கலையோ, இன்னொன்னு கேட்கலையோ அது பூமா. தூக்கத்துல உங்களை தவிர வேற ஏதாவது அறியல, எதையும் அறியல, என்னையே அறியல, நம்மள நம்ம அறியல தூக்கத்துல. ஆனா சமாதியில் அப்படி நம்மள அறிவோம், இன்னொன்னு அறிய மாட்டோம். இதை தூக்கத்துக்கும் சமாதிக்கு சின்ன வித்தியாசம். தியானம் பண்ணிட்டே இருக்கிற காலத்தா மறந்துடுவோம் சரீரத்தை. சரீரம் மறந்து போச்சுன்னா உலகம் உள்ள மறந்து போச்சு. சரீரத்தை வச்சுட்டுதான் உங்களுக்கு இருக்கக்கூடியதான கனெக்ஷன் உலகத்துல அம்மா அப்பா அக்கா தங்கி அண்ணா தம்பி ஆத்தக்காரர் குழந்தைகள் மாமனார் மாமியார் சம்பந்திகள் எல்லாம் இந்த ஸ்தூல சரீரத்தை வச்சுதான். எப்ப இந்த ஸ்தூல சரீரத்தை நீங்க மறந்தேடோ அப்ப எல்லாமே மறந்து போச்சு. ஆனா நான் மட்டும் மறக்க, நான்கிறது மட்டும் ஒழிச்சுண்டே இருக்கு. சமாதியில இருந்து வழியில வந்துமே மறுபடியும் எல்லாம் வந்தாச்சு. புனராஜன்மாகவே எல்லாம் வந்தாச்சு. எல்லாம் வந்த சந்தர்ப்பத்துல அப்ப தெரியும், அடாடா இந்நேரம் நான் தூங்கி எழுந்திருவது ஒன்னும் தெரியாம எப்படி தூங்கினேன்னு சொல்லல. அதே போல சமாதியில இருந்து வந்த பிறகு என்ன மட்டும் அது நின்று தூங்குறேன் சமாதியில இருந்து அப்படின்னு தெரியும். அந்த சமாதி வந்த பிறகு ஸ்வராஜ்யே அத்வயே அத்வயே, இன்னொரு பதார்த்தமே தெரியாதான ஆத்மஸ்வரூபத்தில் மட்டும் இருந்தேடையானால் பிரணமேக்கம் ததாத்ம காரியம் கர்மணா ததா, யாருக்கு வணங்கணும்னு என்ன தவிர வேற ஒண்ணும் இல்லையே. இன்னொருத்தர் இருந்தா வணங்கணும். என்ன தவிர பெருமாள் இருந்தா அவருக்கு நமஸ்காரம். பெரும் ஆள் மகான் ஆத்மா, மகாத்மாங்கிறத என்ன தவிர இன்னொருத்தர் இருந்தாரையாலும் பரமாத்மா இருந்தாரையானால் ஸ்ரீமன் நாராயணன் இருந்தால நமஸ்காரம் பண்ணும். தோணாத சந்தர்ப்பத்துல யாருக்கு நமஸ்காரம் பண்ண போது? அதான் சொல்ற. பிரணமேக்கம் ததாத்மஜ்ஞா ந காரியம் கர்மணா ததா விராட் வைஸ்வானரோ பாஹ்யः ஸ்மரன் அந்த பிரஜாபதி பிரவிலேனேது சர்வஸ்மின் பிராஜ்ஞோ அவ்யாக்ருத முச்சதே. விராட் வைஸ்வானர பிராஜ்ஞா, நீங்க உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் பார்த்துன்னு இந்த நிலையில முடித்து கொண்டிருக்கிற நிலையில உங்களுக்கு விராட்டுன்னு, உங்களுக்கு விஸ்வன்னு. உலகத்துல இருக்கிறவாளுக்கு விஸ்வன்னு. யார் எதோட சேர்ந்திருக்கா அவளுக்கு அந்த பேர். முருங்கக்காய் வித்துண்டே போற ரோட்ல நீங்க எது பண்ண, முருங்கைக்காய் இங்க வாங்குற, அந்த அம்மா பேர் முருங்கைக்காய் இல்ல, அத முருங்கைக்காய் வித்துண்டு இருக்கிறதுனால அந்த பேர் வச்சிருக்கு. அப்படித்தானே? பாயோ பாயம் வித்துன பாய் இங்க வாங்குற. அப்ப என்ன அர்த்தம்? யாரு எதை வைத்துக் கொண்டிருக்காளோ அந்த பேரை வச்சு அவளை கூப்பிடுறதுங்கிறது வழக்கம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நீங்க உலகத்தோட இருக்கேள், உலகத்துல இருக்கேள், உலகத்துல இருக்கக்கூடியதான பொருள்களை பார்த்து கொண்டிருக்கள், கேட்டுக் கொண்டிருக்கள், நினைத்துக் கொண்டிருக்கள், அறிந்து கொண்டிருக்கள். ஆகையால் உங்களுக்கும் விஸ்வம்னு விஸ்வம்னா உலகம்னா
இந்த உலகத்துக்கு நாதனா இருவரும் விஸ்வநாதன் காட்டியில் இருக்காருங்கிற அவர். நீங்க உலகம், உலகத்துல இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற நீங்க தனியா இருக்கிறது எல்லோரையும் சேர்த்துடையானால் அப்ப விராட்டுன்னு பேர். அந்த உலகத்துல காலமே நீங்க இருக்கும்போது முடிச்சுட்டு இருக்கிற காலத்துல விஸ்வன்னு பேரு. இது சமஷ்டிக்கு விராட்டுன்னு பேர். அதான் விராட் வைஸ்வனரோ பாக்கியா ஸ்மரன்னந்த பிரஜாபதி. இதே பார்த்து பார்த்து நினைச்சு அப்படியே ராத்திரி என்ன பண்றேன்னு தூங்குறேன். தூங்கும் பொழுது இதே ஞானம் அப்பவர். அல்லது முடிச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே கண்ணை மூழ்கிட்டு அழா காலமே அதை பார்த்தனே இதை பார்த்தனேன்னு ஒரு 2 நிமிஷம் நினைக்கிறேன். அப்பொழுதும் அதுவும் இரணிகர்பர் தான். அதனால ஸ்மரன்னந்த பிரஜாபதி பிரவிலேனே சர்வஸ்மின் பிராஜ்யோ அவ்யாக்கிரத முச்சது. இவைகள்லாம் பண்ணி ராத்திரி தூங்கினேன்னு வச்சுக்கிறேன். தூங்கித்தான் ஆகணும்னு. தூங்கலைன்னா பைத்தியம் பிடிச்சிடும். கொஞ்ச நேரம் தூங்கணும். தினந்தோறும் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் அவன் சொல்லியிருக்கா. அப்படி நம்ம 12 மணி நேரம் தூங்கணும். ஆனா விவகாரம் தூக்கம்னு மட்டும் நிச்சயமா இருக்கணும். இல்லைன்னா சரீரம் ரொம்ப கஷ்டப்படும். ஆகையால் அந்த தூங்குற சமயத்துல என்ன ஆச்சு, இந்த அறிவெல்லாம் மொத்தையா மனசுல நிற்கிறது. மறுபடியும் காலம் எழுந்ததுமே எல்லாம் ஞாபகம் வருதுன்னு வச்சுங்களேன். எங்கேயும் போயிடாது. நீங்க அறிந்த அறிவு எங்கேயும் போகாது. கேட்ட உபதேச அறிவு எங்கேயும் போகாது. உங்களுடைய வரும். ஆனா விவகாரம் என்னடா, என்ன சொன்னான்னு கேட்டா மட்டும்தான் ஞாபகம் வரணும். ஏதோ சொன்னான்னு ஞாபகம் வருது தவிர இன்னதுன்னு ஞாபகம் வரல. இருக்கட்டும், அதுவும் நல்லதான். இப்ப விவகாரம் என்னடா ஆச்சுன்னா, இவைகள்லாம் மனசுல ஒன்னா சேர்ந்துருக்கு. தூங்குறது பிரவிலேன்னு. அப்ப பிராஜ்யம் அவ்யாக்கிருதம் வச்சது. பிராஜ்யன் என்றும் அவ்யாக்கிருதம் என்றும் சொல்லப்படுகிறது. வாசாரம்பண மாத்திரத்வ சுஷுப்தாதித்ரிகம் து அசது. இந்த 3 நிலையிலையும் தாங்கள் எதை பார்த்தீங்களோ, ஜாகிரத சேர உலகம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இருக்கிறத காலம் வருது, சாயங்காலம் வருது, ராத்திரி தூங்குற வரைக்கும் என்னென்னமோ பார்க்கிறோம். அதுல நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸும் இல்லை. அதுக்கு முன்னா இருக்கிறத பாக்குறது. எனக்கு இதுதான் தெரியணும், இது தெரியப்படாதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறேன். அது தெரிய வரல. பார்த்த பிறகு நான் இதை பார்க்காம இருக்கலாம்னு தோணும். சில பேர் பார்த்த பிறகு ஏன்டா இவ கண்ணுல விழுந்தோம், விழுந்தாச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியும். ஆனா விவகாரம் என்னடா, நம்ம சாதாரணமா இதை பார்க்கணும் இதை பார்க்கப்படாதுங்கிற இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு இல்லை. எது தெரியுதோ அது பார்த்தது. பார்த்த பிறகு அதனுடைய விளைவுகளை சந்திக்கிறேன். அதே போலயே காதலியும் பாருங்க. இந்த வார்த்தையெல்லாம் என் காதல விழாம இருந்தா நான் தேவையா இருந்திருக்கும். ஏன்டா விழுந்ததோ அப்படின்னு பின்னால சொல்றேன். ஒண்ணும் பண்ண முடியாது. விழுந்துட்ட அது மனசுல ஏதோ ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிட்ட. அதனால உங்களுக்கு ஒன்றும் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. ஆனா இதெல்லாம் பார்த்திருக்க, அறிந்திருக்கு. ராத்திரி தூங்கி இருக்கு, திடீர்னு சொப்னம் வருது. இந்த சொப்னத்துல இவைகள்லாம் ரீஎனாக்ட் ஆகுது. இன்னைக்கு பார்த்ததே இன்னைக்கு வரணும்னு நிர்பந்தம் இல்லை. பழைய பாடம் ஏதாவது வரலாம். விவேக் சோழவன்ல சாஸ்திரம் இப்படி சொன்னாரு, ஞாபகம் வரலாம். அப்போ இத்தானாங்கிறத ஞாபகம் வரணும். தாரா பூஜை சாப்பிட்டது ஞாபகம் வரணும். ஏதாவது ஒண்ணு சொல்ல எது ஒண்ணு ஞாபகம் வரும். ஆனா ஏதோ எப்பொழுதோ தாங்கள் பார்த்ததான கேட்டதான அனுபவித்ததான விஷயம் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் காலம் எழுந்து நான் இது இப்படி எல்லாம் சொப்னம் வந்தது எல்லாம் நான் பார்த்தேன். சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன தூங்கிட்டு தூங்கின பிறகு என்ன, இருட்டை பார்த்தேன், ஒன்றும் அறியாமல் இருந்தேன். ஒன்றும் அறியாமல் இருட்டாக இருந்தது. இருட்டத்தானே பார்த்தேன். அப்போ ஜாகிரத்துல முடிச்சென்றிருக்கிற காலத்துல உலகத்தை பார்த்தேன், சொப்னத்துல பார்த்த விஷயத்தை மறுபடியும் பார்த்தேன், தூக்கத்துல இருட்ட பார்த்தேன். அத பார்த்தா இந்த 3 காரணமான பிரம்மத்தை தவிர வேற இல்லை. வாதாரம் பணமா திரத்வா சுஷுப்தாதித்ரிகந்து அசது. இது வெறும் பேரு தான் சார், நிஜமாக வஸ்து இல்லை. பொய்யவன் குடத்தை பண்றான். குடத்தை பண்றதுக்கு முன்னால வெறும் மண்ணுருண்டைத்தான் வச்சுட்டு இருக்கான். மண்ணுருண்டை வெறும் அப்படியே சுட்டுட்டே இருக்கான். கரெக்ட்ல என்ன பண்ணியிருக்கான், அந்த சக்கரத்துக்கு மேல வச்சான், கையால அப்படியே தொட்டான். தொட்டதுமே அதுக்கு வாங்கிட்டு வந்தது குடம் வந்து, அது சூளையில வச்சா குடமா ஆச்சு. இந்த குடம்னு நீங்க சொல்ற பார்த்து அதுல மண்ணை தவிர வேற ஏதாவது இருக்கும்? வெறும் மண்ணுத்தானே. அதுல கொஞ்சம் ஜலத்தை சேர்த்து வச்சுருந்தோம்னா அந்த ஜலம் கூட காஞ்சு போச்சு.
இப்ப அந்த மண்ணை தவிர ஏதாவது இருக்காதுல, மண்ணுதான் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன மண்ணுக்கு என்ன பேர் வைக்கணும்? நீங்க மண்ணு தானே சொல்லலாம். ஆனா மண்ணுன்னு சொல்றாளோ, குடம்னு சொல்றேன். மண்ணுன்னு தெரிஞ்சுட்டு தெரியாதவன் பரவாயில்ல. நான் யாரும் சொன்னேன், நேரா கோயில் இடத்துல போய் மண்ணை பார்த்துட்டே இருந்தவன், கோயிவன் குடத்தை பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவன் அவனே குடம்னு சொல்றானே. வெறும் மண்ணாகத்தானே இருந்தது, இப்பவும் மண்ணாகத்தானே இருக்கு. மண்ணை தவிர வேற ஒரு புதுசான ஒரு பொருளும் இல்லையே, அதையும் குடம்னு சொன்னான். அது வயறு பெருத்து கழுத கொழுகி அது ஜலத்தை குடிச்சுக்கிற மாதிரி அந்த ஷேப் வந்ததுமே நீங்க என்ன சொன்ன, மண்ணுங்கிற சொல்றதை விட்டு விட்டு குடம்னு புதுசா ஒரு உங்க வாக்குனால ஒரு புது பேரை வச்சாள். பழைய பொருளுக்கே புது பேரை வச்சாள். வாதாரம்பணம். ஏன் சுவாமி இப்படி பேர் வச்சார்? விகாரா, ஷேப் மாறி இருக்கு. உற்பத்தி ஆப்தி சம்ஸ்காரம் விகாரம்னு சொன்னேன், அது ஷேப் மாறி இருக்கு. இப்ப ஷேப் மாறினதுமே என்ன பேர் வச்சிருக்க? வேற பேர் வச்சு. வேற பேர் வச்சா மட்டும் பொருள் மாறிடுமா? ஒரு பொண்ணுக்கு சரஸ்வதினு பேரு, ரொம்ப அழகா இருக்கு, நல்லா படிக்கவும் படிச்சா. எந்த பேர் வச்சாலும் இந்த காலத்துல பொண்கள் நல்லா படிக்கிறா, பசங்கள் எல்லாம் பேக் ஆடிட்டு. கல்யாணம் ஆச்சு, அந்த மாமியார் பார்த்தா என்ன சரஸ்வதி சரஸ்வதி இல்ல மகாலட்சுமின்னு பேர் வச்சார். என்னன்னா காசு நிறைய வரும். விவகாரம் சொன்னார், காசு நிறைய வரணுமா இல்லையா? சரஸ்வதிங்கிற பேருக்கு கார்த்திகை மாசத்துல மணி ஆர்டர் வந்தது. இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாடா மாமியார்? சொல்லுங்க. இல்ல இல்ல, எங்க இடத்துல சரஸ்வதியில மகாலட்சுமி தாயத்தான் இருக்கா, நீங்க போயிட்டு வாங்க, திருப்பி அனுப்பிச்சிருக்கோம் அவளுக்குன்னு சொல்லுவாடா. பொருள் மாறலேன்னு பேரு மாறி இருக்கு, பொருள் மாறல. அதே மாதிரி தான் மண்ணுங்கிற குடம்ங்கிற ஒரு பொருள் மண்ணாகத்தான் இருக்க. மண்ணா இருந்த போதிலும் அதுக்கு வேற பேரு வச்சிருக்கு. பேர் வச்சதுனால மண்ணு மாறல. அதேதான் பாதாரம் பணமாத்திரத்வா, எல்லாம் அந்த பிரம்மத்துல இருந்து உண்டாச்சு. உலகம் எல்லாம் பிரம்மத்துல இருந்து உண்டாச்சு. பிரம்மன் தான் உலகத்துக்கு காரணம். ஆனா இதுக்கு இந்த பொருள்களுக்கெல்லாம் தனித்தனி பேர் வச்சிருக்கு. வாதாரம் பணமாத்திரத்வா, வாக்குனால வேற பேர் வச்சிருக்கு. சுடுப்தாதி திருகந்தோ அசத்து. இந்த சுடுப்தாதி திருகம், சொப்னம், சுடுத்தி, இந்த மூன்று நிலையையும் நீங்க பார்த்ததெல்லாம் என்ன அர்த்தம்? வஸ்துதா பழைய பிரம்மன் தான் இருக்கு, இது வெவ்வேறு பேர் வச்சிருக்கல, அதனால அது அசத்து. சத்யோகி சத்யோகியம். ஆனா நான் யார் தெரியுமோ? இவைகளுக்கெல்லாம் காரணபூதமா இருக்கக்கூடியதான பரமாத்மா. அந்த பரமாத்மா தான் எனக்குள்ள பூந்துட்டு உங்களுக்குள்ளையும் எல்லாத்துக்குள்ளும். ஈஸ்வர சர்வபூதானா ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி. ஒவ்வொரு பிராணியினுடைய இதயத்திலும் பரமாத்மா இருக்கார். ஆகையால் நமக்குள்ள இருக்கிற பரமாத்மானா நாம யாரு? ரெண்டு பேர் இல்லையா, ஒருத்தர் தானே உள்ள இருக்கிறத. ஆகையால் சத்யோகம் சத்யசந்தோ விமுச்சதே. இப்படி அந்த பிரம்மத்தினிடத்திலேயே மனசு இருக்கிறவன் விமுச்சதே, மோட்சத்தாடைதான். மோட்சத்தாடைதான் இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடியதான சரீரத்துல கால் வலி, தலைவலி, மூக்கு வலி, முதுவலி, மனசுல எத்தனையோ கவலைகள், பசி, தாகங்கள், இது போல இருக்கக்கூடியதான சிரமங்கள்லாம் இருக்கு பத்தில. இதை உங்களை விட்டு போல. இது மேல எது உங்களை உஷ்ணமோ சீதளமோ, என்ன வெயில் பிராணனை வாங்கிறது, என்ன குளிரா இருக்கு, இதுவும் தாங்க முடியல, அதுவும் தாங்க முடியல உங்களால. இவைகள்லாம் இப்படிப்பட்டதான தொந்தரவுகள்லாம் இதுவேல உங்களுக்கு தெரியாது. ஆரோபத்வாத்யதாபானோ நாஹோராத்ரே ததைவத ஞானாஜ்ஞானேன மே ஸ்யாதாம் சித்ரூபத்வா விசேஷதா. நமக்கு நம்ம ஊர்ல இருந்ததுமையானால் பகல் இரவு அப்படி மாறி மாறி இருக்கு. காலம்பர 6 மணி ஆகுதுன்னா வெளிச்சம் ஜம்முன்னு வந்தாச்சு. முன்னெல்லாம் ஒரு 6, 6:15 இருட்டு இருக்கும். இப்ப காலமே பார்த்தோன்னா ஒரு 5:30 ஆயிடுச்சுன்னா பரிச்சமா வெளிச்சம் வந்துருச்சு. சந்தியாவந்தனம் பண்ணி விட்டோம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு வெளிச்சம் தான் இருக்கு. 6 மணி ஆயிடுச்சுன்னா நல்ல பிரைட்ட சூரிய கிரணங்களே வந்தாச்சு. அப்படி அதே போல சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு 6, 6:30 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இருட்டு வச்சு போயிடு. பகல் இரவுன்னு 2 இருக்கோ இல்லையோ நமக்கு.
இந்த பகல் இரவு நீங்க உங்களுக்கு இந்த ஊர்ல இருக்க ஒருவேளை நீங்க சூரிய மண்டலத்துக்குள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கலாம், அப்ப பகல் இரவு இருக்கலாம். எப்பவுமே பிரைட்டா தானே இருக்க அங்க. அதனால பகல் இரவு எனக்குடையதான கான்செப்டே அங்க கிடையாது. அதே மாதிரியே நமக்குள்ள இருக்கிற ஆத்மா எப்பொழுதும் தெரிஞ்சுட்டு இருக்கு. பகல்லதான் தெரியணும், ராத்திரி தெரியாது அப்படின்னு இல்லை. எப்பொழுதும் நான் நான் எனக்கூடியதான அறிவு இருக்கு. பாரோ பத்வாத் யதா பானோ நகோராத்திரே ததைவதா யதா எப்படி பானோஹோ சூரிய நடத்துல அகோராத்திரே ததைவ பகலிரவுங்கிறது இல்லையோ அதே போல நமக்கும் எப்ப இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் துன்பத்தோட இருந்தாலும் பசியோட இருந்தாலும் சாப்பிட்ட பிறகு நானுங்கிறது மறக்காது. நான் எப்பொழுதும் ஒரே மாதிரி ஞானமே சியாதாம். இப்படி அந்த அறிவானது பர்மனண்டா இப்ப நமக்கு வந்துருச்சோ அப்ப அறியப்பட்ட நிலை அறியாத நிலை அப்படிங்கிறது கிடையாது. ஞானமே சியாதாம் சித்ரூபத்வா விசேஷதா. பிரம்ம ஞானம் வந்த பிறகு நம்ம நிலை என்ன? எப்பொழுதும் பிரகாசம். உன்னை பார்க்கணும் கேட்கணும், எப்பொழுதும் ஆத்மஸ்வரூபம் தெரிந்து கொண்டே இருக்கும். சாஸ்திரஸ்ய அனதிசஞ்யத்வாத் பிரம்மயுஷ்யாமஹம் சதா பிரம்மணோ மேனமே ஹேயம் நஹேயம் ஸ்யாத் கிராஹ்யம் வேதிதமம் சம்ஸ்மரேத். சாஸ்திரஸ்ய அனதிசஞ்யத்வாத். இந்த சாஸ்திரம் இருக்க இதை தாண்ட முடியாது, இதுல சந்தேகமே விட முடியாது. ஏன்னா சாஸ்திரமானது மனுஷனால் சொல்லப்பட்டது இல்லை, அது ஸ்வதசுத்தமா எப்பொழுது இருக்கக்கூடியதான ஸ்வத பிரமாணம். அது அந்த அப்படிப்பட்டதான ஒரு சாஸ்திரத்தை நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? அதனால பிரம்ம சதா. அதனால நான் யாருன்னு எப்பொழுதும் பிரம்ம வடிவமாகவே இருக்கேன், பிரம்மமாகத்தான் இருக்கேன், பிரம்மன் தான். ஆனா தெரியாத என்ன நான் மறந்து ஜீவன் அவஸ்தப்பட்டது. வசுதன்னா பிரம்மன் தான். மனத்துக்குள்ள தவக்களை இருக்கு, அந்த தவக்களை மேல பாக்குறது, மேல பார்த்தா அதுக்கு ஆகாசம் தெரியுது. ஆகாசம் எவ்வளவு தெரியுது? கொஞ்சம் பாகம் தான் தெரியுது. அது என்ன நினைச்சிருக்கு? இவ்வளவுதான் ஆகாசம் நினைக்கும். கூப்பஸ்த மண்டூகம் அது என்ன பண்ணும்? ஆகாசம் எவ்வளவு இருக்குன்னு மேல பார்த்தா இவ்வளவு அந்த ரவுண்டா இருக்க வட்டம், அவ்வளவுதான் சுவாமி ஆகாசம் நினைக்கிறது. அது வெளியில வந்தா தானே தெரியும் இந்த ஆகாச ஸ்வரூபம். அதுக்காக அதுக்கு ஆகாசம் தெரியாதுன்னு சொல்லிடா, அதுக்கு கொஞ்சமா தெரியுது. அதே மாதிரிதான் நமக்கும் ஸ்வரூபம் என்ன, பிரம்மம்னா இவ்வளவுதான் நடக்கிறது. சைத்தன்யம்னா ஜீவனை இந்த சரீரத்துக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறோம். இல்ல, எங்கும் இருக்கு அந்த ஸ்வரூபம். நானு அப்ப தெரியும். அத பிரம்மணோ நமே ஹேயம் பிரம்மணோ மே நஹேயம் ஸ்யாத். இப்படி இருக்கிற காலத்துல எனக்கு நான் வேண்டான்னு தள்ள முடியாது, இன்னொன்னு வேணும்னு கொள்ள முடியாது. பிரம்மணோ மே நஹேயம் ஸ்யாத் கிராஹ்யம் வேதிக சம்ஸ்மரே. இது ஞாபகம் வச்சுக்கணும். அகமேவ பூதேஷு சர்வேஷு ஏகோ நபோ யதா மயி சர்வாணி பூதானி பத்யன்னேவம் ந ஜாயதே. அகமேவ பூதேஷு சர்வேஷு ஏகோ நபோ யதா. எப்படி எல்லா பிராணிகளுக்கும் ஒரு ஆகாசம் தானோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆகாசம் இல்ல. நீங்களே இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறீங்கன்னா உங்களுக்காக தனியா ஆகாசம் இங்க இருந்து அங்க வராது, அங்க வேற ஆகாசம் இல்லை. எல்லோருக்கும் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரே ஆகாசம் எப்படியோ அதே போலத்தான் மயி சர்வாணி பூதானி என்னிடத்துல பரமாத்மா நடத்துல எல்லா பிராணிகளும் இருக்கு. அந்த பரமாத்மா தான் எல்லோருக்கும் அதிஷ்டானமாக பரமாத்மா தான் இருக்கு. இப்ப நாமெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் தாங்கிறது எது? பூமாதான். பூமியில் தானே இருக்கா. நீங்க 8வது மாடியில இருக்கோ 15வது மாடியில இருக்கோ, தாங்கிறது பூமாத்தா தானே. எப்படி பூமி எல்லோருக்கும் அதிஷ்டானமா இருக்கோ அதே விதமாக தான் சகல பிரபஞ்சத்துக்கும் பூமாதாவுக்கும் சேர்ந்து அதிஷ்டானமா பரமாத்மா இருக்காரு. அதனால்தான் பூமாதாவை ஸ்ரீ மகாவிஷ்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. திருப்பதியில கல்யாண கட்டளை கட்டினா இந்த பக்கம் ஸ்ரீதேவி அந்த பக்கம் பூதேவி சேர்த்துதான் கல்யாணம் பண்றோம். ஒரு அம்மாவுக்கு தானே காசு கட்டினேன்னு கேட்கக்கூடாது. கல்யாண கட்டளைன்னா என்ன அர்த்தம்? சாதாரணமா ஒரு கல்யாணம் இருக்கிறத பத்திரிகை வைக்கிறவங்களுக்கு போனீங்கன்னா வரன் ஒருத்தர் வது ஒத்துதான் இருக்கணும். 2 பேர் இருந்ததுன்னா என்ன நடுங்க மாட்டேன். ஆனா இங்க மட்டும் என்னடா சுவாமி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு. ஏன்டா நீங்க சௌக்கியமா இருக்கிறதுக்கு பூமாட்டாக்கா. நீங்க முதல்ல இருக்கணும், வாழணும்.
அதுக்கப்புறம் நீங்க சௌக்கியமா இருக்கிறதுக்கு ஆனந்தமா இருக்கணும்னா ஸ்ரீதேவியுடைய அனுகிரகம். நீங்க முதல்ல இருக்கணும், பிறகு சந்தோஷமா இருக்கணும். அந்த ரெண்டும் அவர் கொடுக்கிறாரு. அதனால்தான் இந்த பக்கம் ஸ்ரீ பூதேவி, அந்த பக்கம் ஸ்ரீதேவி. அதே மாதிரி பூதேவிக்கும் அதிஷ்டானமா யார் இருக்கார்? பரமாத்மா. அதான் மயி சர்வாணி பூதானி மஸ்தானி சர்வபூதானி. சொல்லுங்க, அஷ்டானி சர்வபூதானி. நான் தான் என்னமா இருக்கேன், நான் அவ்யக்த ரூபேண மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா. உங்க கண்ணுக்கு தெரியாத வடிவமாக நான் முழு உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கேன். மஸ்தானி சர்வபூதானி நகாஹம் தேஷ்வவர்த்திதா. எல்லா பிராணிகளும் என்னிடத்துலதான் இருக்கேன், ஆனா நான் அவள் இடத்துல இல்லை. ஆனா நன்மை யோசனை பண்ணா அது எப்படி இல்ல, நகமஸ்தானி பூதானி பச்சமே யுகமைஸ்வரம். ஆகாசம் பூமி மேல இருக்கா? ஆகாசம் இருக்கு, அது பூமிக்கு மேல இருக்கா? பூமி ஆகாசத்தை தாங்கிறதா இல்லையா? அதே மாதிரிதான் எல்லா பூதங்களும் என் இடத்துல இருக்கா. மாலை இருக்கா, மாதிரி மயில் மேல சுப்பிரமணிய சுவாமி இருக்காரு. மயில் சட்னி ஆயிடாது, கட்டுப்படாம இருக்கார் சுவாமி அவர். அவரால் அது தெரியும். அதே மாதிரி இருக்கா. அது மாதிரி மை சர்வாணி பூதானி பச்சன்னே வம்னஜாயதே. இப்படி பார்த்தானே ஆனால் அவன் அடுத்த பிறவி இல்லாதவனாக ஆக்கி விடுகிறான். நவாக்கியம் மத்தியதோ வாந்தர் வித்யதே நியஸ்வயம் ஸ்வதக்வஜித் அவாக்கியாந்த ஸ்ருதே கிஞ்சித் தஸ்மாத் சுத்த ஸ்வயம் பிரபா. பரமாத்மா எப்படி இருக்கார்? உள்ளும் புறமும் வியாபிச்சிருக்காரு, எங்கும் இருக்காரு. அவர் இல்லாத இடம் இல்ல. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆகாசத்தை திருஷ்டாந்தமா எடுத்து, ஆகாசம் எங்க இருக்குன்னு சொல்ல போறேன். உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கா, இல்ல வெளியில இருக்கா? இல்ல வெளியில இருக்கு உள்ள இல்லைன்னு சொல்லுவேடா. ஸ்பேஸ்ன்னு சொல்றட. ஸ்பேஸ் எங்க இருக்குன்னு கேள்வி கேட்டா என்ன சொல்வேன்? ஸ்பேஸ்லதான் சார் எல்லாமே இருக்கு, எல்லாத்துலயும் ஸ்பேஸ் இல்லைன்னு. எங்கேயாவது இடம் இருந்தா அந்த ஒரு வீட்டுல இது மாதிரி ஒரு சாதாரணமா ஒரு சமதளமா ஒரு இடம் இருந்ததுன்னு வச்சுக்கலேன், அங்கே 4 குப்பை கொண்டு வைக்கிறோம். அது கிளீன் பண்றதே தெரியாது. வெறும்னா டேபிள் மாதிரி மேஜ மாதிரி இருந்து அது ஏதாவது ஒரு டம்ளரை கொண்டு வந்து வைப்பா. யாராவது கொண்டு வந்தா மஞ்சள் கிழங்கு அங்க இருக்கும். இதெல்லாம் கிளீன் பண்ண வேண்டாமா? என்ன சுவாமி, அது சமதளமா இருந்தா வீட்டுல அதை வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் எல்லோருக்கும் தான். அப்புறம் கிளீன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆகாசம்னு ஒரு இடவெளின்னு ஒண்ணு இருந்தது ஏனால் அதுல ஏதாவது வச்சிருவது. அப்படிதான் பெரிய வீடா இருக்கு, 1000 ஸ்கொயர் ஃபீட், இது மேல கவலையே இல்லை நமக்கு அப்படின்னு. ஒரு 4 வருஷத்துல என்ன பண்ணிட்டேன், ஒரு மூலையில ஆல்மரா வச்சா, ஒரு மூலையில சோஃபாவை வாங்கினா, இன்னொரு மூலையில டிவி வச்சா, இன்னொரு மூலையில ஃப்ரிட்ஜ் வச்சாச்சு. இப்ப என்னடா நடுவுல உட்கார்ந்து இருக்க மத்திய நாராயணா. இனிமேல ஏதோ பொருள் வச்சுட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. 4 மூலையில 4 வச்சு விட்டு வேற விவகாரம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சேன். இப்ப என்னடா வீடு போறவே சார். அன்னைக்கு என்ன சொன்ன, இதுவே ரொம்ப பெரிய சார். ஒவ்வொருத்தர் வீட்லயும் தெரியாம குப்பை சேர்றதோ இல்லையா? அதே மாதிரிதான் விவகாரம் முழுக்க என்னடா, இந்த பரமாத்மா இங்கே உள்ளும் புறமும் எங்கும் வியாபிச்சிருக்கார். அவர் இல்லாத இடமே இல்லை. நவாக்கியம் மத்தியதோ வாந்தர் வித்யதே அந்நியஸ்வதக்வஜித் அவாக்கியாபியந்தர ஸ்ருதே ஸ்ருதே திவ்யோக்கியமூர்த்த புருஷா சபாக்கியாபியந்தரோக்கியஜா. முண்டகோபனிட சொல்றதோ இல்லையா? அபாக்கியாந்த ஸ்ருதே கிஞ்சித். ஆகையால் தஸ்மாத் சுத்த ஸ்வயம் பிரபா. ஆகையாலே எங்கும் வியாபிச்சிருக்கிறதுனால்தான் அவர் சுத்தர். எங்கும் இருக்கிற ஆகாசத்துக்கு அழுக்கு சேராது. என்னுடைய வேஸ்ட் சின்னதா இருக்க, எங்கேயாவது உட்கார்ந்தானே அழுக்காயிடும். ஆகாசத்துக்கு அழுக்க வர்றதா? ஆகாசத்தை யாராவது ஜலத்தை வச்சு அதெல்லாம் அழுக்க தொடக்கடா? ஏன்டா அதுல அழுக்க ஒட்டாது காரணம். இதே மாதிரிதான் எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடியதான பரமாத்மாவுக்கு எங்கும் வியாபிச்சிருக்கிறதுனாலேயே அவர் இதோடைய ஒட்டாது. அபாக்கியா கிஞ்சது தஸ்மாத் சுத்த ஸ்வயம் பிரபா. நேதினே தீதி சாஸ்திரேப்யா பிரபஞ்சோ வசமோத்வய அவிஜ்ஞாதாதி சாஸ்திராச்ச நைவஜ்ஞேயோ கதோன்யதா. நேதினே தீதி சாஸ்திரேப்யா. இந்த பரமாத்மாவை எப்படி அறிந்து கொள்றது? என்ன அது புலனாகாரோ இல்லையோ? புலனாகார விஷயத்தை நீங்க பார்த்துக்கலாம். உருவம் இருந்தால் கண்ணால பார்க்கலாம், சத்தம் இருந்தால் காதால கேட்கலாம், சுவை இருந்ததுன்னா நாக்கால அறிந்து கொள்ளலாம்,
அதுல ஸ்பர்ஷம் இருக்குமையானால் தோலால அறியலாம், இவைகள்லாம் இருக்கு. ஆனா பரமாத்மாவுக்கு சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் ஒன்றும் கிடையாது. ஒரு புலனும் அதை அறியாது. அது ஒரு புலனால அறிய முடியாதான பதார்த்தத்தை எப்படி அறியறது, எப்படி அறிவிக்கிறது? அதுவா இது இல்ல இது இல்ல இது இல்லைன்னு சொன்னதுனால பழைய நாள்ல பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆத்துக்காரர் யாரும் தோழி கேட்டா என்ன கூப்பிடலையே கல்யாணத்துக்கு, சரி வந்தோம், எங்க ஆத்துக்காரர் வந்துட்டா வந்திருக்காரு காமின்னு. இந்த பொண்ணு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரா எதிர்க்க இருக்கிற இவரா 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 இவரான்னு கேட்டிருக்க. யாரையும் இல்லை இல்லைன்னு ஆட்டிட்டு ஆட்டிட்டு. அப்ப கடைசியில ஒரு மூலையில இருக்காரு, அவர் தானே பதில் சொல்லாம தலை கொஞ்சாலாம். பழைய நாள்ல. இப்பொழுது ஹலோ மீட் மை ஹஸ்பண்ட் அப்படிங்க. ஹஸ்பண்ட் இல்ல, புதுசா இருக்க மாட்டிட்டு. ஆனா பழைய நாள்ல வெக்கத்துல என்ன சொல்லியிருந்தா இவரா இவரான்னு சொன்னா இல்லை இல்லைன்னு சொன்னா எந்த இடத்துல இல்லைங்கிறது நின்று போச்சோ அதுதான் தெரிகிறதோ இல்லையா? அதே விதமா மற்ற பதார்த்தங்கள்லாம் இல்லை இல்லைன்னு எல்லாவற்றையும் நீக்கி விட்டீழையானால் மிச்சம் இருக்க பொழுது ததேவோ ததே கோவசிட்ட சிவ கேவலோகம் மந்த சொல்லுவோம் தானா தெரியும். அதான் நேத்தினே நீதி சாஸ்திரேபியா பிரபஞ்ச உபசமோத்வய. பிரபஞ்ச உபசம என்னிடத்துல பிரபஞ்சமே காணப்படலையோ அதனாலயோ அத்வய ரெண்டாவது பதார்த்தம் இல்லாத நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அவிஜாதாதி சாஸ்திராச்ச அவிஜாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம் கேனோபனிஷத் சொல்றது. அது உமக்கு அறியப்படாத அறிவுக்கு அப்பாற்பட்டது, அறிவுக்கு அறிவை தருகிறது. நீங்க எதனால அறிகிறீர்களோ அது பிரம்மம். அந்த பிரம்மத்தை உங்க அறிவு அறியாது. நெருப்பு மற்ற பதார்த்தங்களை சுடுமே தவிர நெருப்பு நெருப்பை சுடுமோ? நெருப்புல கட்டை போட்டேன்னா கட்டையை சுட்டுரும், நெருப்புல கரிய போட்டேன்னா கரியை பொசுக்கிடும். இன்னொரு நெருப்பை கொண்டு வந்து போட்டேன்னா அந்த நெருப்பை இந்த நெருப்பு சுடுமா, பொசுக்குமா? ஏன் சுவாமி தனத்தான் ஒண்ணும் பண்ணாது. அதே போலயே அறிவால் உங்க அறிவானது பொருள்களை பார்க்கிறது. உள்ள ஒரு அறிவு இருக்கு, பிரம்மம்னு அறிவு. அந்த அறிவினால் தாங்கள் மொழியில் இருக்கக்கூடியதான பொருள்களை அறிகிறீர்கள். இந்த புத்திங்கிற அறிவினால அந்த அறிவு உள்ள இருக்கிற அறிவை நீங்க பார்க்க முடியாது. அதனால அவிஜாதாதி சாஸ்திராச்ச நைவஜ்யோக்கியதோன்யதாயால் அதை தாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. உள்ள இருக்கிற ஆத்மாவை அறிய முடியாது. இது எப்படி சொல்றது? அதோன்யதா, இதை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு ஆத்ம தத்துவம் தான் இது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஜீவேஸ்வரா ஜீவச்சே பரமாத்மானம் ஸ்வாத்மானம் தேவமஞ்சசா தேவோபாஸ்யஸ்ய தேவானாம் பசுத்வாச்ச நிவர்த்ததே. ஜீவச்சே பரமாத்மானம் ஸ்வாத்மானம் தேவமஞ்சசா. இந்த ஜீவனானவன் அந்த பரமாத்மாவை நாம் தான், நானே அந்த பரமாத்மா என்று நன்றாக அறிந்தானே யானால் அது எப்படி அறிகிறதுன்னு வேதாந்தங்கள்னால நீங்க குருமுகமாக அது தெரிஞ்சுக்கணும், சிரவணம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இப்படி அறிந்ததையானால் ஜீவச்சே பரமாத்மானம் ஸ்வாத்மானம் தேவமஞ்சசா தேவோபாஸ்யா தேவோபாஸ்ய தேவானாம் பசுத்வாச்ச நிவர்த்ததே. தேவதைகளும் கை கட்டு நிக்கிறான். அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடியதான ஞானம் வந்து அந்த ஜீவன் இருக்கானே, ஜீவன் முக்தன் இருக்கானே, அவன்கிட்ட தேவதைகள்லாம் வணங்குறா. ஏன் தெரியுமா? சுவாமின்னு இவன் நம்மளை விட ஜாஸ்தி. தேவதைகள்னு சொல்றோமா, அவளுக்கும் பரிபூர்ணமாக ஞானம் வரல. புண்ணியம் பண்ணி தேவலோகத்துக்கு போயிருக்கா. அவதான் அவளுக்கும் பரமாத்மா ஞானம் இல்லை. இது சில பேருக்கு இருக்கு. அக்னி யமன் இப்படிப்பட்டதான தேவதைகள் இருக்கு. மற்ற தேவலோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஞானம் இருக்குன்னு நினைக்காதீங்க. புண்ணியம் பண்ணி நம்ம ஊர்லயே நம்ம இருக்கோம். பணக்காரால் இருக்காளோ இல்லையா? அம்மா எல்லாம் வசதியா இருக்காளோ இல்லையா? நீங்க எங்கேயாவது நடந்து வர அவ வர்றான்னா ஏசி கார்ல வர, நல்ல கார, அந்த கார ஒரு ஷிப் மாதிரி இருக்கு. அது தெரியல ஆனந்தமா உட்கார்ந்துட்டு வர பணக்காரெல்லாம் இருக்காது இல்லையா? அதே மாதிரிதான் தேவலோகத்துல இருக்கவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிடுவா. அவ்வளவே தவிர பிரம்மஞானம் வந்துருதுன்னு மட்டும் நினைக்க முடியாது. அவ பாக்குறாளாம், அடாடா மனுஷ லோகத்துல இருந்து இவன் குரு அடைஞ்சு பிரம்மஞானத்தை அடைஞ்சுவிட்டானே,
இனிமேல நம்மளே இவர் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு வந்துட்டு இருக்கலாம். அதனால ஜீவச்சே பரமாத்மானம் சுவாத்மானம் தேவ மஞ்சதா தேவோபாஸ்ய தேவானாம் பசுத்வாச்ச நிவர்த்ததே. அதோட மட்டும் இல்ல, இவனுக்கு இதுவரைக்கும் பசுபாவம் இருந்தது. பசுபாவம்னா என்ன, இன்னொருத்தனுக்கு அடிமையா இருக்கிறதுங்கிற நிலை. பசுமாடு இருக்குன்னு வச்சுக்கலாம், அது இஷ்டமா அது போக முடியுமா? கிடையாது. அதை கொண்டு வந்து கட்டி விட்டுருவான். அது கொஞ்ச நேரம் ஆனவரை இவனா இஷ்டப்பட்ட சமயத்துல அதுக்கு அவுத்து விடுவான், அங்கேயா போயிட்டு மெஞ்சிட்டு வரும். திருப்பியும் சாயங்காலம் வந்ததுன்னா அது இஷ்டமா போக முடியாது, அதை கட்டி விடுறான். அது மாதிரி நமக்கும் பாருங்க, இங்க போறோம் அங்க போறோம், ஏதோ காசம் பாருங்க, சாயந்தரம் ஆயிருக்கு வீட்டுக்கு வந்துடும் இல்லையா? இந்த வீடுங்கிற இடத்துல கட்டி போட்டிருக்கால உங்களுக்கு, அவ்வளவுதான். எங்க போனாலும் எப்படி போனாலும் ராத்திரி வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த மனுஷனுக்கு பசுபாவம் இருக்கு. அந்த பத்தியான பரமேஸ்வரன் அவர் நினைச்சாரையானால் இவனுக்கு இந்த பசுபாவமானது போயிடும், அவன் சுதந்திரனாகி முடிக்கிறான். அதனால்தான் தெய்வங்களுக்கெல்லாம் நாம கோபாலன்னு பேர் வச்சுக்கோங்க. கோன்னா பசு, பசுவை பாதிக்கிறவன் கோபாலன், பசுக்கு காப்பாற்றுறவன் பசுபதி, பசு பாச விமோசனி அம்பாளுக்க. பசுக்களுடைய பாசத்தை எல்லா தெய்வங்களும் போய் பார்த்தலையானால் அந்த ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடியதான பசுபாவத்தை நீ. இது பசுங்கிற ஒரு நிலை அஜ்ஞானியா நம்ம இருக்கோம்னு இப்பதான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப பேர் உலகத்துல இருக்க அதான் மகாஜானிகள் நினைச்சுட்டு இருக்க. பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்க பார்த்தல, அவளுக்கெல்லாம் நல்ல வாசம், அதுல வித்தியாசம் இல்லை. ஞானம் இருக்கு, ஆனா தன்னை பத்தி ஞானம் இல்லை, மற்ற பதார்த்தத்தை பத்தி ஞானம் இருக்கு. செல்போன் இப்படி வேலை செய்யும், அது எப்படி வேலை செய்யும், இதுல என்ன விவகாரம் இருக்கு, இவைகள் தான் தெரியும். உங்களை பத்தி என்னன்னு தெரியாது. எத்தனை ஆத்துக்கு முதுவலிக்கிறதுன்னு படுத்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஐயா இதுக்கு பின்னால ஒரு ஆத்மா இருக்கு, இதை தெரிஞ்சுக்கணுமே, தெரியலையே, என்ன பண்றது? அதான் ஜீவச்சே பரமாத்மானம் ஸ்வமாத்மான ஸ்வாத்மானம் தேவ மஞ்சதா தேவோபாஸ்ய தேவானாம் பசுத்வாச்ச நிவர்த்ததே. இது முன் ஸ்லோகம். சர்வஸ்ய ஆத்மா அகமே வேதி பிரம்மச்சேத்விதிதம் பரம். உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் ஆத்மா நான் தான், இந்த ஆத்மாவில தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு அறிஞ்சாயானால் ஆத்மா சர்வபூதானாம் ஆத்மா கேசாமி ஸ்ருதே. இதான் வேதம் சொல்றது. ஆத்மா சர்வபூதானாம் ஆத்மா ஆத்மா கேசா ஸ்ருதி அப்படின்னு வேதம் சொல்றது. ஆத்மா கேசாக பூதானாம் அப்படின்னு பிரதாரணிக்க சொல்றது இல்லையா? அது மாதிரி ஆத்மா சர்வபூதானாம் ஆத்மா கேசாமி ஸ்ருதே அகமேவ ததா ஆத்மஜ்ஞா சூன்யஸ்து அந்நீரியதாம்பரம் இத்யேவம் சத்யசந்தத்வாத் அசத் ஆதான பத்யதே. அகமேவ ததா ஆத்மஜ்ஞா, நான் தான் சதா எப்பொழுதும் ஆத்மாவை அறிந்தவன். எப்ப ஆத்மாவை அறிந்தவனோ அப்ப மற்ற பதார்த்தங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு, மற்ற பதார்த்தங்கள் காணப்பட்டாலும் அது ஒண்ணும் இல்லை. அழகான ஒரு யானை பண்ணி இருக்கு, யானை இருக்க கிட்ட போனா நிஜமான யானை மாதிரியே இருந்ததுன்னு, தொட்டு பார்த்தா ஸ்மூத்தா இருக்கு. யானையை தொட்டா எப்படி இருக்கணும், சொரசொரான்னு இருக்கணும். தொட்டு பார்த்தா என்ன அவ்வளவு வளவளான்னு இருக்கு, என்ன ஆச்சுன்னா, ஐயா இது யானை இல்ல, யானை போகும். நெச யானை மாதிரியே இந்த கலர் எல்லாம் பர்ஃபெக்டா அப்படியே வச்சிருக்கான். அதனுடைய கண்ணெல்லாம் பார்த்தலைன்னா அதே யானை மாதிரியே இருக்கேன்னு நினைச்சோம். நன்னத்தான் இருக்கு, ஆனா விவகாரம் என்னன்னா கிட்ட போய் பார்த்தா அது யானையை விடும். அந்த யானை இல்ல, இது வெறும் பொம்மைத்தான்னு பார்த்த பிறகு யானை என்ன ஆச்சுன்னு, இது வரைக்கும் யானை இருக்கு கட்டை இல்லைன்னு நினைச்சு கிட்ட போய் பார்த்த பிறகு கட்டை தான் இருக்கு, இங்க யானை இல்லைன்ட்டான். அதே மாதிரி பரமாத்மாவை பார்த்த பிறகு எது பரமாத்மாவை உலகம் என்று கருதினேனோ இனிமேல் அந்த உலகமானது காணப்படலை. கயத்துல பாம்பு தோணித்து, இது கயறுன்னு தெரிஞ்ச பிறகு பாம்பு எங்கேன்னு கேட்பாங்க. இது கயறுன்னு பார்த்தாச்சு, எங்க சார் பாம்பு எது மாதிரிதான் பார்த்தேன்னா பார்த்தேன்டே இருந்து வேற எங்கேயும் கண்ணை கொட்டாம வேற பார்த்தேன். பயத்துல பாம்பு எங்கே போச்சு, இந்த கயத்துக்குள்ள போச்சா? கயத்தை பிரிச்சாலும் அந்த உதறினாலும் பாம்பு எங்கேயாவது போறதா இல்லையோன்னா, எங்கே இருந்தா தானே ஏன் போறதுக்கு.
அதுக்கு முன்னால பாம்பு இருந்ததுன்னா அங்க கயத்தை முடிச்சதுமே பாம்பு போயிருக்கலாம், அங்க பாம்பே இல்லையே. அதே மாதிரிதான் உலகம் எல்லாம் என்ன ஆச்சுன்னு இத்தனை நாள் தோணித்து இப்ப ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சது. ஆமே வததாத்மஜா சூன்யத்வா சூன்யஸ்து அந்நே யதா அம்பரம். ஆகாசம், ஆகாசத்துல மேகங்கள்லாம் தோணித்து, மின்னல் இருந்தது, சத்தம் இருந்தது, ஒரே மழை கொட்டிட்டு ஏதாவது ஆகாசத்தோட ஒட்டித்தான். நிஜமா ஆகாசத்துல இருக்கா? இத்தனையும் ஆகாசத்துல பார்த்து மேகத்தை பார்த்தேடா, நீருண்ட மேகமா பார்த்தேடா, நடுவுல மின்னல் வந்தது பார்த்தேடா, இடி விழுந்தது பார்த்தேடா, சத்தம் கேட்டேடா, மழை கொட்டிட்டா, ஏதாவது இருக்கு ஆகாசத்துலன்னா ஆகாசம் தெளிவா போயிடும். அதே போலதான் ஆகாசத்துல எப்படி இதெல்லாம் ஒட்டலையோ நிஜமா இவைகள்ல இல்லையோ அதே விதமாகத்தான் பரமாத்மாவும் ஒண்ணும் இல்லை. ஆமே வததாத்மஜா சூன்யஸ்து அந்நைர்யதா அம்பரம். அம்பரம்னா ஆகாசம். இத்தேவம் சத்தியசந்தத்வாத். நிஜமான உண்மை அறிந்ததுனால அசத் ஹாதா ந பத்யதே. அசத்தை விட்டவன், அசத்தாத்தான் இருக்கு புஸ்தகத்துல. அசத்து ஹாதான்னு பிரிச்சுக்கணும். ந பத்யதே, அவன் இது மேல எதுக்கும் கட்டப்பட மாட்டான். கிருபணஸ்தே அந்நிய தெய்வாத விதுர் பிரம்ம பரம் ஹிதே. இன்னும் சில பேர் இருக்கா, அந்த பரமாத்மாவை அறியாமல் இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டேனையானால் அவனுக்கு குருபணன்னு பேர். இந்த 100 வருஷத்துக்குள்ள நம்ம அந்த பரமாத்மாவை பார்த்தா என்ன, இது ஒரே ஒரு வேலைத்தான் பரமாத்மா உங்களுக்கு கொடுத்துருக்க. ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாதிதவியா. அழகான இந்த சரீரத்தை கொடுத்து அழகு இல்லைங்கிறல, அழகு இருக்கோ இல்லையோ வேலை செய்யறது சுவாமி. கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது எல்லாமும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சின்ன குழந்தையா இருக்க எல்லாம் என்ன வேகமா ஓடுறா தெரியுமா? நாமளும் அப்பதான் அப்படிதான் ஓடி இருக்கணும். பழைய நாள் நடக்கிறதே கிடையாது குழந்தைகள், ஆனா ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். ஆனா எப்படியோ அட்ஜஸ்ட்மெண்ட் கீழே விழாம பார்த்து போறானே. பெரியவாடா இருக்கிறப்ப கீழே எழுந்து நின்னாலே ஆச்சாரியர் ரெண்டு பக்கம் அந்த பக்கம் ஆடுறது. என்ன கீழே விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. ஏதாவது பயப்படுறான் அவன் பாட்டுக்கு. ரெண்டு படிக்கட்டா குதிக்கிறான். விவகாரம் முழுக்க அவ்வளவு சரீரத்தை கொடுத்தாரோ இல்லையோ, அந்த சரீரத்துல அந்த பிராணன் இருக்கிறதுக்குள்ள நம்ம அந்த ஆத்மாவை ஏதே தசகத்போத்தம் பிராக்ஷரீரத்தை மிஸ்ரதா. இந்த சரீரம் கீழே விழறதுக்கு முன்னால் அந்த ஆத்மாவை பார்க்கலைன்னா தத சரீரத்வாய நம்பது. தத சர்க்கேஷு லோகேஷு சரீரத்வாய. மறுபடியும் இன்னொரு ஜென்மம் வந்துடும். வேண்டாம்ப்பா, ஆனாவும் பிறக்க வேண்டாம், பொண்ணாவும் பிறக்க வேண்டாம், பணக்காரனா பிறக்க வேண்டாம், ஏழையாவும் பிறக்க வேண்டாம். பிறவின்னு இருந்ததுன்னா அவளுக்கு அந்தந்த கட்டம் இருக்கத்தான் இருக்கு. எல்கேஜில இருந்து ஆரம்பிக்கணும். இவ பிளே ஸ்கூல் வேற வச்சிருக்கு, அதுல இருந்து ஆரம்பிக்கணும். இங்க போனா அதை பண்ணணும், இது பண்ணணும். விளையாட்டுக்கு சில பேர் சேர்த்துக்கிறது இல்ல, சில பேருக்கு சேர்த்துக்கிறோம், சேர்த்துட்டா ஏமாத்தலாம். அங்க இருந்து ஆரம்பிக்கிறது. பெரிய கம்பெனி வச்சா காசுல ஏமாத்தலாம். உலகம் முழுக்க அப்படித்தானே இருக்கேன். ஒருத்தனை ஏமாத்திட்டு இன்னும் முன்னுக்கு வரணும்னு பாக்குறானே தவிர எல்லோரும் சௌக்கியமா இருக்கான்னு வேதாந்த கிளாஸ்ல வார்த்தையில தான் இருக்கு. முழுக்க சௌக்கியமா இருக்கிறவங்க நடக்கல, எல்லாரும் வார்த்தையில தான் இருக்கு. சர்வேதனா சுகினமோ பவுந்து ஏதோ சொல்றான் சுவாமி, ஆனா மனசுல அப்படி போறதா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொண்டாமா. ஆயா அப்படி அந்த ஆத்மாவை இந்த ஜன்மாவை முடியறதுக்குள்ள அறிந்தால் உண்டு, இல்லைன்னா அவன் என்னென்ன பிரயோஜனம் இல்லாதவன். கிருபணஸ்தே அந்நிய தெய்வாதோ விதுர் பிரம்ம பரம் ஹியே. இந்த ஆத்மாவை அறிந்து கொள்ளலைன்னா தற்கிருபணா பிரதாரிக்க. அப்படி அறிந்தவன் ஸ்வராட்யோ அனன்ய. இதற்கு அறிந்தானையானால் அவன் ஸ்வராட் ஆயிடுறான், இண்டிபெண்டன்ட் பர்சனா ஆயிடுறான். அவன் யாருக்கும் அடிமையாக இல்லாதவனா ஆகிறான். அனன்ய திருஷ்வஸ்தா தஸ்ய தேவா அதன்வசே. சுத்தி வாக்கியம். தஸ்ய தேவா அதன்வசே. தேவதைகளுக்கு கூட அவன் சொன்னபடி நடந்துக்கிறா அப்படிங்கிற ஒரு விசேஷமான அந்த ஆத்ம தத்துவத்தை ஸ்பஷ்டமாக சொல்லு. இப்படிப்பட்டதான ஆத்மஸ்வரூபத்தை பல உபநிடத்துகள்ல சாதாரணமாக ஒரு உபநிடத்து சொல்வார். இப்ப என்ன பண்ணிவிட்டார், பல உபநிடத்துகள்ல எங்கெங்க சொல்லியிருக்கோ ஆத்மானுபவத்தை மட்டும் எடுத்துட்டு தனியா சொல்றார். பகவத்கீதையில 2ஆம் அத்தியாயத்துல
ஜீவன் முக்த லட்சணம் சொல்லிருக்கு. ஸ்தித பிரஜன் எனக்கூடியதான பேரோட 12ஆம் அத்தியாயத்துல பக்தன்னு யோமே பக்த சமயப்பிரியான பக்தன்னு பேர்ல சொல்லிருக்க. 14ஆம் அத்தியாயத்துல குணாதீதன்னு குணாதீத லட்சணங்களை சொல்லியிருக்க. அதே போல ஞானீது ஆத்மயம் ஞானி லட்சணங்களை சொல்லியிருக்க. இவெல்லாம் யாருன்னு எல்லோரும் ஒரே பரமாத்ம ஸ்வரூபத்தை அறிந்த ஞானிகள் தான். ஸ்தித பிரஜனா இருந்தாலும் ஸ்தித தீயா இருந்தாலும் பக்தனா இருந்தாலும் குணாதீதனா இருந்தாலும் எல்லோரும் ஜீவன் முக்தாள் தான். அந்த ஜீவன் முக்தனை பத்தி சொல்லணுங்கிறத அங்கெங்க சேர்த்து பகவான் கீதையில சாதிச்சிருக்க. அதே போலயே இங்கே ஆச்சாரியார் அந்த ஞானம் வந்தவனுடைய ஸ்வரூபத்தை விசேஷமா சொல்லியிருக்க. இதனுடைய இன்னொரு சில பாகம் இருக்கு. இத நாளைக்கு பார்ப்போம்.